நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஓவராலா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டு அப்படி ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 16 பாயிண்ட் தான் ப்ளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா, நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க நேத்து, இன்னைக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் யாரெல்லாம் ரயில்வே ஸ்டாக் வச்சிருக்காங்களோ, அவங்க போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். என்னுடைய போர்ட்ஃபோலியோ ரயில்வே ஸ்டாக் இருக்கு நெறையா. இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோல நெறைய முக்கியமான பங்குடைய தகவலா இருக்கு. நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி செக்டார் மட்டும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ப்ளஸ்ல இருக்கு. பாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் தான். ஐடி வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு டவுன் ட்ரெண்டு. 1% மேல இன்னைக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு ஐடி ஸ்டாக் எல்லாமே. ஆமா. இங்க பாருங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இர்கான், ஐஆர்எஃப்சி, ஆர்விஎன்எல், அதர் ரயில்வே ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 3வது நாளா வந்து பார்த்தீங்கன்னா, 12% மேல வந்து ரிட்டர்ன் குடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கன்டினியூவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ரயில்வே ஸ்டாக் எல்லாமே தூங்கி இப்ப தான் முழிச்சிருக்கு. இந்த வர பட்ஜெட்ல நல்ல ஒரு அருமையான தகவல் இருந்துச்சுன்னா, எல்லாமே ஆல் டைம் ஹை போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். கவர்ன்மெண்ட் எப்படி ஆக்ஷன் எடுக்குறான்ட்டு. எப்போதுமே நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோல ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்க வாங்கி பொறுமையா வெயிட் பண்ணா, கண்டிப்பா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம எப்போதுமே அத தான் சொல்றோம். அதனால நல்ல ஸ்டாக்ல, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வாங்கி நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா, அதுக்கான டைம் வரும்போது கண்டிப்பா அந்த ஸ்டாக் எல்லாமே ஒரு ரன் அப் ஆகும். அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆமா. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி. ஐடில வந்து HCL டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனிய வாங்குறாங்க. நெறைய ஆர்டர் கிடைக்குது. கன்டினியூவா நம்ம வீடியோல கன்டினியூவா பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க. HCL வந்து சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு ஜாஸ்பர் சாஃப்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிய அமெரிக்கன் டாலர் 240 மில்லியனுக்கு வாங்கியிருக்காங்க. இது ஒரு அருமையான ஒரு விஷயம். நெறைய HCL, இன்ஃபோசிஸ், நியூஜென் இந்த மாரிக்கு நெறைய கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைக்குது. புதிய புதிய கம்பெனிலாம் வாங்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அதே HCLக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆர்டர் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க தெரியும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, CNBC சேனல்ல வந்திருக்கு. HCL டெக்னிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெல்ஜியம் ஏஐ ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. டேட்டா அனலிசிஸ் கேப்பபிலிட்டீஸ் வந்து உள்ள கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு அருமையான விஷயம். 2 குட் நியூஸ் வந்திருக்கு HCLக்கு. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். ஆமா, மார்க்கெட்டுக்கே ரொம்ப இன்வெஸ்டருக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் ஸ்டாக்ன்னு சொன்னா சக்தி பம்பு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 357 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் பம்ப் ஆர்டர் கிடைச்சிருக்கு. ரீசென்ட்டா ஒரு ஆர்டர் கிடைச்சுச்சு. அந்த ஆர்டர் சமயத்தில அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான மூவ்மெண்டம் குடுத்தது. இன்னைக்கோட ஒரு 3% மேல அந்த ஆர்டர் கிடைச்சோனே, நியூஸ் கிடைச்சோனே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு சக்தி பம்பு. அடுத்தது நம்ம பார்க்க போற முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரியன் ப்ரோ சொல்யூஷன். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 63 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் பேங்க் மூலமா ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர், நெட்வொர்க்கிங் அந்த ஃபீல்டுல இருக்காங்க. யாரும் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது ஒரு முக்கியமான தகவல் அதானி குரூப்லேருந்து வந்திருக்கு. NCLT வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வேதாந்தா குரூப்ல NCLT அப்ரூவ் பண்ணியிருக்காங்க டீமெர்ஜருக்கு. அதே மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜர் பண்றாங்க. ACC, அம்புஜா, ஓரியன்ட் சிமெண்ட் இந்த 3 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, NCLT அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல நியூஸு. அதானி குரூப் ஸ்டாக் வச்சிருக்கவங்களுக்கு. ஓரியன்ட் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு வந்து இந்த நியூஸ் கிடைச்சுன்னா, ஒரு 5% நல்ல ஒரு அருமையான ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக் பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பாருங்க. முன்னாடி வேற குரூப் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அதானி குரூப் வாங்கிட்டாங்க இந்த ஸ்டாக்க ரீசென்ட் ஆயிட்டு. இங்க பார்த்தா தெரியும். அம்புஜா சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 72% வச்சிருக்காங்க. இப்ப மெர்ஜர் பண்ண போறாங்க. இது ஒரு முக்கியமான தகவல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சாத்வி இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்தே ஆர்டர் பார்த்திருந்தோம். ஒரு 486 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. சோலார் பவர் ப்ராஜெக்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் என்னமோ 2% மேல போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்கள் நம்ம டெலிகிராம் குரூப்ல கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸ்ல இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து வித்திருக்காங்க. ஒரு 897 கோடிக்கு வந்து புரமோட்டர் வித்திருக்காங்க. பிளாக் ட்ரேட் நடந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸோட காலையில பார்க்கும்போது ஒரு 12% மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்ப ரீசென்ட்டா வந்து பார்க்கும்போது எத்தன பெர்சன்டேஜ்ன்னு பார்க்கலாம். ஸ்க்ரீனர்ல அங்க பாருங்க. ஒரு 6% மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆமா. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 73% வச்சிருக்காங்க. அதனால புரமோட்டர் விக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிளாக் ட்ரேட் நடந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபிடி இன்ஃப்ரா இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 670 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிட்டு இருக்குங்க. கன்டினியூவா ஆர்டர் கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம வாட்ச் லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக். இந்த ஸ்டாக் நான் ஹோல்டிங் பண்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு 5வது ஆர்டர் நெனைக்கிறேன். 4ஓ 5ஓ ஆர்டர் கன்டினியூவா கிடைச்சிட்டு இருக்கு. நீங்களும் இந்த வாட்ச் லிஸ்ட்ல வச்சு நோட் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் இன்னைக்கு ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 35 அமெரிக்கன் டாலர் மில்லியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால ஒரு நல்ல ஒரு அருமையான ஆர்டருங்க. ரைட்ஸுக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு ரைஸ் ஆயிருச்சு. இன்னைக்கு 6% நல்ல ரைஸ் ஆயிருச்சு.
ஒரு பியூசி கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கம்பெனி சொல்லலாம். ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல் நல்ல ஒரு கம்பெனி தான். இன்னைக்கு பாருங்க, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு நல்ல ஒரு ரைஸ் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ரைட்ஸு யாரும் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் தகவல் இருக்கும். அடுத்தது என்ன முக்கியமான தகவல்னா, ஜேஎம் ஃபைனான்ஷியல் வந்து என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா, குரோத் ஸ்டாக்க வந்து செல் பண்ணுங்க. வேல்யூவேஷன் டூ எக்ஸ்பென்சிவ்னு சொல்லியிருக்காங்க. அவங்க செல் ரேட்டிங் குடுத்துருக்காங்க. 144 வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து செல் ரேட்டிங் குடுத்துருக்காங்க, ஜேஎம் ஃபைனான்ஷியல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைல இருக்குங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லா வீட்டுக்காரம்மாவுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்றாங்க அதிகமா. ஜென்ட்ஸ் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்றதில்ல. கோல்டு இப்படியே ஏறிக்கிட்டே இருந்தா எப்படிங்க வாங்குறது? ரொம்ப கஷ்டங்க. இத்தனையோ ஏழை மக்கள் வந்து கல்யாண காட்சி பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாவம். ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்றது? ஏறிக்கிட்டே தான் இருக்கு. இதுக்கு ஒரு எண்டு கார்டே வராதா? ஆமா. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, சங்கவி மூவர்ஸு. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 428 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க, சங்கவி மூவர்ஸு. ஆமா. இது ஒரு அருமையான ஒரு தகவலு. யார் இந்த ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கூடுதல் தகவலா இருக்கும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ன்னு நெனைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு. ஒரு 3000 கோடிக்கு மேல உள்ளது தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து டைட்டா ரிவர்ஸ் காமிக்கிற மாரி தெரியுது இந்த ஸ்டாக்கு. ரிசல்ட் ஓரளவுக்கு பரவால்ல. எங்கேயுமே லாஸ் மேக்கிங்லாம் பண்ணவே இல்ல. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. ரிசல்ட் இயர் ஆன் இயர்ல நல்லாவே இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிரஸ்டீஜ் எஸ்டேஜ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25 ஏக்கர் லேண்ட் வாங்கியிருக்காங்க சென்னை ஏரியாவுல. ஆமா, இது ஒரு அருமையான முக்கியமான தகவலுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் நெறைய வீடியோல. ஆர்பிஐ வந்து ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. 2026ல ரியல் எஸ்டேட் கம்பெனி எல்லாம் பூம் ஆறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. நெறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நீங்க ரியலிட்டி எஸ்டேட் வந்து கம்பெனியோட ஸ்டாக் எல்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆமா. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எல்&டி. எல்&டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. பிபிசிஎல் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. 10,000 கோடி. மிகப்பெரிய ஒரு ஆர்டர் இதுன்னு சொல்லலாம் எல்&டிக்கு. ஒரு அருமையான ஒரு ஸ்டாக்கு எல்&டியும் கூட. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வாங்கரா. பூர்வாங்கரா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 4,800 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்ட் டீல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 13%ங்க. ஆமா. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நியூஸ் பேசிட்டு வரும்போது ஏறும். 18% ஏறிருக்கு. ஒரு ஸ்மால் கேப்ன்னு சொல்லலாம். ஆமா. ஆனா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா லாஸ் மேக்கிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா தெரியும். இங்க ப்ராஃபிட்டே பண்ணவே இல்ல. ஆமா. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்கு. எஃப்ஐடி நல்லாவே இருக்கு. டிஐட்ட கிடையவே கிடையாது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆமா. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஹை ரிஸ்க் ஸ்டாக்கு, லாஸ் மேக்கிங் கம்பெனி. கவனமா இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சம்மர்த்தனா மதர்சன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, €207 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிய வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம். ஆமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து ஏறிக்கிட்டே இருக்குங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் 2மே ஓரளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கிள் பாருங்க, கன்டினியூவா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து ரிவர்ஸ் காமிக்கிற மாரி இருக்கு. கன்டினியூவா ஏறிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆல்ரெடி நேத்து யாரோ ஒரு இன் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கால் குடுத்திருந்தாங்க. நம்ம அதோட அந்த வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காத போய் பாருங்க. ஆமா, கன்டினியூவா ஏறிக்கிட்டே இருக்குங்க பாருங்க. லிஸ்ட் ஆன அது டீமெர்ஜர் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா ஏறிக்கிட்டே இருக்குங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளும் அருமையா ஏறிக்கிட்டே இருக்கு. அடுத்தது ரயில்வே ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க. ஜூபிட்டர் வாகன் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸு. கன்டினியூவா 2ஆம் நாளா வந்து பார்த்தீங்கன்னா, ஹைல போயிட்டே இருக்கு. வெயிட் பண்ணி வாங்கி பொறுமையா வெயிட் பண்றவங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு ரிவார்டுன்னு சொல்லலாம். ரயில்வே செக்டார் ஸ்டாக் எல்லாமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸு. 13% மேல ஏறிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆர்விஎன்எல். எனக்கிட்ட இது கிடையாது. ஜூபிட்டர் வாகன் தான் எனக்கிட்ட இருக்கு. ஆர்விஎன்எல் பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதுவும் கன்டினியூ ஏறிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இர்கான் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க. 13% 10% மேல ஏறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராம் கிருஷ்ணா போர்ஜிங். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல ஒரு 52 வாரம் லோலேருந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா சிக்னல் காமிக்குது. பாருங்க, இங்க பாருங்க. நல்லா ஒரு மலையிலேருந்து சரிஞ்ச மாரி வந்துட்டு இப்ப லைட்டா சிக்னல் காமிக்குது. நீங்களும் அனலைசிஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது ரயில்டெல் இன்னைக்கு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்ங்க. அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரயில்டெல்லு. 8%க்கு மேல நல்லா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ரயில்டெல்லு. சூப்பரான ஒரு செக்டார்ல உள்ள ஸ்டாக்ன்னு சொல்லலாம். இந்த பிஎஸ்என்எல் இன்டர்நெட் எல்லாமே இவங்க தான் இது பண்றாங்க. நெட்வொர்க்கிங்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் டேட்டா சென்டர்ல இருக்காங்க. ரயில்டெல் ஒரு சூப்பரான ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் பவர் கிரிட், அதுக்கப்புறம் கோல் இண்டியா அந்த ஸ்டாக் எல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஸ்டாக் எல்லாம் நம்ம வாட்சஸ்ல நம்ம வீடியோல அடிக்கடி டிஸ்கஸ் பண்றோம். ஆமா, இன்னைக்கு நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ற எல்லா ஸ்டாக்குமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. அதனால தான் போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு 2% மேல நல்ல ஒரு அப் மூவ் நேத்து இன்னைக்கும். இந்த வீடியோல நிறைய முக்கியமான தகவல் பார்த்துருக்க நண்பர்களே. இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் எல்லாமே நிறைய பேருக்கு போய் சேரும். அதனால நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்படியே போற போக்குல லைக்கையும் தட்டி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பத்தி.
இந்த வீடியோல பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காண்டி தாங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க எந்த ஸ்டாக்க வாங்குறதாலும், விக்கிறதாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணுங்க. இன்னொரு அருமையான வீடியோல சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.